மட்டக்களப்பு கோரளைப்பற்று கிரான் தெற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழையால் தாழ்நில பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் கோராவளி, பேரில்லாவளி, பள்ளத்துச்சேனை, பொண்டுகல்சேனை உள்ளிட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் நன்மை கருதி தொடர்ச்சியாக 3வது நாளாகவும் கிரான் பிரதேச செயலகத்தினால் தற்காலிகமாக இயந்திர படகு சேவை முன்னெடுக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மண்முனை தென்னிருவில் பற்று களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி, கழுதாவளை, எருவில், குருமன்வழி உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தினால் நிரம்பியுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழையால் நிந்தவூர் பிரதேசத்தில் அறுவடைக்கு தயாராகவிருந்த நிந்தவூர், நொண்டிச்சேனை, பளிச்சவழி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 10-11 கூடி மழை ஒன்று செய்ய தொடர்ந்து அடமழையா பிடிச்சிக்கிறீங்க. எங்களால் ஒன்றுமே செய்யல. கட்ட மாதிரி கடந்த நகை சாமான் நட்டுகள் சனம் எல்லாரும் ஈடு வச்சு வெள்ளம் மேல் செஞ்சிருக்காங்க. அரசாங்கத்தால் இருக்கிற விவசாய அமைச்சர்மாரு இதுக்கு தகுந்த இந்த பார்த்து நஷ்டீடுகளை கொடுக்க எலும்புண்டா இதை பார்த்து கொடுங்க. கடந்த சில நாட்களாக பெய்து கடும் மழையால் மட்டக்களப்பு காத்தான்குடி ஃபரினாஸ் வீதியில் தொடர்ந்தும் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. வீதியில் முறையான வடிகான் அமைப்பு இன்மையால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் 10-12 வருஷமா இந்த தண்ணியில் இடந்து அவதைப்படுறோம். எங்களை யாரும் இதுவரைக்கும் வந்து இந்த தண்ணியை என்ன செஞ்சு தரோம் ஒன்றும் செய்யலை. போட்டு கேட்டு மட்டும் பாராங்க. நாங்கள் இந்த தண்ணியில் விட்டு கஷ்டப்படுறோமானே. இவ்வளோ நடக்கையில் அமெரிக்கா நாங்கள் வீட்டிலிருந்து வெளியேறங்கையில் அமெரிக்கா எங்களோட பிள்ளைகளும் கடுமையாக கஷ்டப்படுது. ஸ்கூலுக்கு போதுரைக்கு ஒரு இடத்தையும் போயிட்டு கேட்கலாம். அப்படி கணக்க கஷ்டப்படுறோம். நாங்கள் இதுக்கு நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து செஞ்சு இந்த காண போட்டு தரோம். இதனிடையே நுவரெலியா, பதுளை மாவட்டங்களில் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் நில்தண்டாகின, வெலப்பணி பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.